அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, வரக்கூடிய 4/11/2025 4/12/2025 ஒரு மாத காலம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் நடைபெற இருக்கிறது. இது குறித்த சில செய்திகளை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த காலங்களில் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் சிறுபான்மை சமூகத்தை அவர்கள் அந்நியர்களாக ஆக்குவதற்கான முயற்சி தோற்றுப்போன காரணத்தினால் அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் இப்போது தீவிரமாக நடைமுறைப்படுத்த இருக்கின்றார்கள். இது தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பிஜேபி அல்லாத ஆளுகிற எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் உடனடியாக இதை செய்தாக வேண்டும் என்ற முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பீகாரில் இதுபோன்று ஒரு திருத்தம் நடைபெற்று அதில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய நிறம் என்ன என்பது வெளிப்பட்டு விட்டது. அது உச்சநீதிமன்றம் வரை சென்று இன்றைக்கு அதில் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு இப்போது அங்கு மாநில தேர்தல் நடைபெற இருக்கிறது. பீகாரில் நடைமுறைப்படுத்தப்பட்ட எஸ்ஐஆரா தமிழ்நாட்டில் என்றால் அது இல்லை. பீகாரில் 12 ஆவணங்கள் கொடுத்துத்தான் தன்னை இந்திய வாக்காளன் என்று ஒருவன் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த 12 ஆவணங்கள் இல்லை என்று சொன்னால் தன்னை வாக்காளன் என்று அவன் பதிவு செய்து கொள்ள முடியாது. அதான் பெரிய அளவுக்கு பிரச்சனையானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதில் இங்கு நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து எஸ்ஐஆரை இங்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலேயே பிஜேபி சாராத அனைத்து எதிர்க்கட்சிகளும் வலுவாக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்தார்கள். இது இந்த பருவத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்றல்ல என்பதையும் தெளிவாக தமிழக அரசும் மற்ற கட்சிகளும் வலியுறுத்தினார்கள். ஆனாலும் அவர்கள் அதை விடுவதாக இல்லை. இதில் பீகாருக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் ஒன்று, ஒரு தளர்வு ஒன்று தமிழ்நாட்டிற்கு தரப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் 12 ஆவணங்களை கொடுத்துத்தான் நம்முடைய வாக்காளர் என்பதை நிலைநிறுத்த வேண்டுமா என்றால் இல்லை, எந்த ஆவணம் கொடுக்க வேண்டியதில்லை. அரசு நியமிக்கக்கூடிய அதிகாரிகள் வீடு வீடாக வந்து விண்ணப்பத்தை தருவார்கள். வீடு அடைத்து கிடந்திருந்தால் 1க்கு 3 முறை அந்த வீட்டை கதவை தட்டி இந்த விண்ணப்பத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தை வாங்கி நாம் பூர்த்தி செய்து அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அதை கொடுத்து விட வேண்டும். அல்லது நாம் ஆன்லைனில் கூட அதை என்ன செய்யலாம், பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். எந்த துணை ஆதாரங்களும் நாம் அதில் தெரிவிக்க வேண்டியதில்லை. அந்த விண்ணப்பத்தில் என்ன கேட்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் நாம் வழங்கினால் போதும். என்ன இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 2002க்கு பிறகு வாக்களிக்காதவர்கள் இப்போது தங்களை புதிய வாக்காளர்களாக சேர்க்க இருக்கக்கூடியவர்கள் 2002க்கு பிறகு, 2002க்கு முன்னால உள்ளவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே அவங்களுக்கு வாக்காளர் அடையாள எண் என்று உங்க வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கும். இல்லாதவர்கள் 2002க்கு பிறகு
அவங்க தங்களை புதிதாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த அவர்கள் தரக்கூடிய விண்ணப்பத்தில் அதில் சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள், புதிதாக சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுடைய தாயினுடைய அல்லது அவர்களுடைய தந்தையினுடைய வாக்காளர் அடையாள எண் இருக்குமா இல்லையா, அதை அந்த விண்ணப்பத்தில் பதிந்தால் போதும். இந்த எண்ணை அந்த விண்ணப்பத்தில் பதிந்தால் போதும். இன்னாருடைய மகள்தான் இவர், இன்னாருடைய மகள்தான் இவள் என்று என்ன செய்வார்கள், அதை எடுத்துக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் வாக்காளர்களாக என்ன செய்வாங்க, சேர்க்கப்படுவார்கள். அதனால 2002க்கு பிறகு புதிதாக தங்களை இதில் இணைத்துக் கொள்ளக்கூடியவர்களும் சரி, அல்லது 2002க்கு பிறகு ஓட்டு போடாம இதுவரைக்கும் இருக்கின்றவர்களும் சரி, அவங்களும் இந்த விண்ணப்பத்தை வாங்கி தங்களுடைய இந்த விவரங்களை அதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு எந்த சப்போர்ட்டிங், அதாவது ஆதாரங்களும் தேவையில்லை. தாய் தந்தையர்களுடைய அந்த அடையாள அட்டையில் உள்ள வாக்காளர் எண்ணை அதில் குறிப்பிட்டால் போதுமானது. இது 9/12/2025 இருந்து 7/2/2026 வரை, அடுத்த மாதம் டிசம்பர் 4ஆம் தேதியோடு இந்த வேலை முடிஞ்சிடும். நம்ம விண்ணப்பிச்சு கொடுக்குற வேலை முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு பிறகு 9/12 இருந்து 7/2/2026 வரை இது வரைவு வாக்காளர்களாக அந்த தேர்தல் ஆணையத்துடைய வலைத்தளத்தில் இது வெளியிடப்படும். அந்தந்த தாலுகாட்சியில், அந்தந்த ஓட்டர் சாவடிகளில், அல்லது நகராட்சியில், ஊராட்சி அமைப்புகளில், உள்ளாட்சிகளில் இவைகள் எல்லாம் என்ன செய்வது, வெளியிடப்படும். நாம கொடுத்ததை நம்மளை வாக்காளராக சேர்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம போய் என்ன செய்யணும், பார்க்கணும். எப்படி பேங்குக்கு நமக்கு பணம் வந்தால் எப்படி சிட்டியில் வர வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம பார்க்கணும். நம்ம பாஸ்போர்ட்டுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோமோ அது மாதிரி இதை பார்க்கணும். ஏன்னா இந்தியாவுடைய குடிமகன் என்பதற்கு ஆதார அடையாளம் அல்ல. பாஸ்போர்ட் வைத்திருக்கிறான் இந்தியாவுடைய குடிமகன் என்பதற்கு. இந்த பாஸ்போர்ட்டை கூட என்ன இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். இப்போதைக்கு என்ன எதையெல்லாம் சொல்கிறானோ அதையெல்லாம் நாம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால 9/12/2025 இருந்து 7/2/2026 வரைக்கும் உள்ள இந்த காலங்களில் நாம கொடுத்த இந்த படிவம் அந்த மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வலைத்தளத்தில், மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா என்று வலைத்தளத்தில் போய் சில வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். இல்லை அதனுடைய ஒவ்வொரு காப்பியும் என்ன முனிசிபாலிட்டி, நகராட்சி, ஊராட்சி இந்த மாதிரி இடங்கள்ல தாராட்சிகளாக வச்சிருப்பாங்க. அங்கே போய் அதை நாம் என்ன செய்யணும், புரட்டி பார்த்து நமக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி நமக்குள்ள வரலன்னு வைங்க, நாம் என்ன செய்யணும், திரும்ப இந்த கால அவகாசத்துல நாம் என்ன செய்யணும், திரும்ப நம்ம அதை விண்ணப்பிக்கணும். ஏன் வரல, எதனால வரல அப்படிங்கிறத போய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை போய் பார்த்து கேட்டு அவங்க கேட்கக்கூடிய விவரங்களை நாம கொடுத்து என்னுடைய பெயரும் இந்த வாக்காளர் பட்டியல் சேர்க்கணும் என்று முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இவ்வளவு காலம் கொடுத்துருக்கான். அதாவது டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் இந்த காலம் கொடுத்துருக்கான். வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த லிஸ்ட்ல வரலன்னு வைங்க, வரைவு வாக்காளர் பட்டியல நம்ம பேர் இல்லைன்னு வைங்க, அதுக்குள்ள அதை நம்ம சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சி நம்ம எடுக்கணும். 7/2/2026க்கு பிறகு என்ன செய்ய முடியாது, ஏன் பேர் இதுல இல்லை அப்படின்னு சொல்லி எதையும் கொடுக்காம என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. அதனால அதை ரொம்ப கவனமா என்ன செய்யணும், இருக்கணும். 7/2/2025க்கு பின்னர் எந்த திருத்தமும் நாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இதுல நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலான ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் தான், தமிழக அரசில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் அந்த வேலையை செய்ய போறாங்க. அதனால பீகார் மாதிரி இங்க தில்லலங்கடி வேலையை என்ன செய்ய காட்ட முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஒரு தளர்வை, அதாவது 12 ஆவணம் வேணும், 14 ஆவணம் வேணும் என்று சொல்லாமல் என்ன செய்யுங்க, நீங்க சும்மாவே இந்த மாமா நீங்க ஃபில்அப் பண்ணி தந்தா போதும். புதுசா உள்ளவங்க அவங்க தாய் தாப்பனுடைய அந்த நம்பரை குறிப்பிட்டு ஃபில்அப் பண்ணி தந்தா போதும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால அது ஒரு நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தி. சரிங்களா? அடுத்தது 7/2/2025க்கு பிறகு எந்த திருத்தமும் நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதை ரொம்ப கவனமா என்ன செய்யுங்க இருங்க.
உங்களுக்கு ஃபார்ம் தரும்போது ஃபார்மை நேரடியாக வாங்கக்கூடிய எனக்கு மட்டும் ஒரு ஃபார்மை தாங்க என்று வாங்காதீங்க. உங்க வீடுகளில் 18 வயதை தாண்டியவங்க இருப்பாங்க, வெளியூர் போயிருப்பாங்க, வெளிநாடு போயிருப்பாங்க, அவங்களெல்லாம் சேர்த்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஃபார்மை வாங்கி அதை என்ன செய்யுங்க, நீங்க ஃபுல்லப் பண்ணுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த தகவலை நீங்க என்ன செய்யுங்க தெரிவிச்சு, அவங்க ஆன்லைன்லேயே போய் இந்த ஃபார்ம் என்ன செய்யலாம், பதிவிறக்கம் செய்து அவங்க ஃபுல்லப் பண்ணி என்ன செய்யலாம், அந்த ஆன்லைன்லேயே அவங்க என்ன செய்யலாம், அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? அதனால எந்த காரணத்தையும் முன்னிட்டும் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்துல நாம பங்களிப்பு செய்யாமல் இருந்து விடக்கூடாது. ஏன்னா இது இன்னொரு சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் மாதிரி. இதுல நம்ம சேரலன்னு வைங்க, அடுத்தாப்புல இனி எப்போ இதை நடத்துவான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த எஸ்ஐஆர் நடத்தி. இப்போ என்ன செய்றாங்க, நடத்த போறாங்க. அவருடைய நோக்கம் மொத்த இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் நாம கால் பதிக்க வேண்டும், ஒரே இந்தியா என ஒரே தேசம் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு என்னென்ன வழி உண்டுமோ அத்தனை வழியையும் இந்த பாசிச அரசு என்ன செய்கிறது, கையெடுத்து முயற்சிக்கிறது. அது நடைமுறைப்படுத்த முடியாத சில மாநிலங்கள், அதில் தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறது. அதனால நாம இந்த சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்தி இதுல கவனமாக இருந்து நாம இதை செயல்படுத்த வேண்டும். பீகாரை போன்றிருக்கு. ஏன் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா, பீகார்ல 12 ஆவணங்கள் என்ன கேட்டாங்க. 12 ஆவணங்களை கேட்டதுனால அங்க 12 ஆவணங்கள்ல ஒண்ணு கொடுக்க முடியாதவங்க நீக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர், 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டு கடைசியில உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதுலயும் கிளாரண்டி வேலையை பார்த்து இருக்கிறாங்க. இப்போ வெளியிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் நடக்க போகுது. என்ன இப்போ அங்கு நீக்கப்பட்டவர்கள் எல்லாமே இங்க தமிழ்நாட்டுல என்ன, அங்கு உள்ளவர்களும் சரி, யூபியில் உள்ளவங்களும் சரி, வேறு வேறு மாநிலங்களில் உள்ளவங்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, குடியேறி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அவங்க இங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி நபர்கள் தமிழ்நாட்டில் சேர்ந்திருக்கிறாங்க. இதுல குடும்பத்தோடு இருக்கிறவங்க தனியா இருக்கிறாங்க, அது தொழில் செய்யறவங்க தனியா இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இங்க இருந்துகிட்டு இருக்கிறவங்க வெளி மாநிலத்தை சார்ந்தவங்க. ஆனா புழைப்புக்காக வேண்டி வந்தவங்க மட்டுமே 1 கோடிக்கு மேல் என்று என்ன செய்றாங்க சொல்றாங்க. இப்ப இந்த 1 கோடி பேரை எப்படியாவது இந்த தமிழ்நாட்டு வாக்காளர்களோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு உள்நோக்கத்தோடு தான் தமிழ்நாட்டில் 12 ஆவணம்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்கள உள்ள கொண்டு வரணும். 1 கோடி பேருக்கும் 12 ஆவணம் இருந்தா தான் சேர்ப்போம்னு சொல்லி மொத்தத்துக்கு சொன்னா 1 கோடி பேர் கழிஞ்சிருவாங்க. அந்த 1 கோடி பேரையும் தமிழ்நாட்டு வாக்காளர் லிஸ்ட்ல சேர்த்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எந்த ஆவணமும் தேவையில்லை, எதையும் தர வேண்டாம். என்ன செய்யுங்க, ஃபார்ம் ஃபுல் பண்ணி தந்தா போதும் அப்படின்னா இந்த வேலைக்கு வந்தவங்க உள்ள ஓடி வந்துருவாங்க. இவங்க தமிழ்நாடு வாக்காளர்களாக வந்துருவாங்க. அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது என அந்தந்த மாநிலத்தை ஆளக்கூடியவர்களை அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக செய்ய வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழர்கள்லாம் மொத்தமா போய் மகாராஷ்டிராவில் குடியேறி மகாராஷ்டிராவை ஆளக்கூடிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாது. பீகார முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியுமா? ஏன் குஜராத்ல போய் மொத்த தமிழர்கள் போய் குடியேறி குஜராத் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியுமா? அந்தந்த மாநிலத்தவர்கள் தான் அந்தந்த மாநில முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஒன்று இருக்கிறது. அது பின்னால என்ன செய்யணுங்கிறத நான் சொல்ல வரேன். அப்ப இப்படி இருக்கிறதுனாலதான் இங்க 12 ஆவணம் கட்டாயம் இல்லை என்று என்ன செய்றாங்க சொல்லிட்டாங்க. 12 ஆவணம் கட்டாயம் இல்லை. அது எப்படி என்ன நோக்கத்தில் சொன்னாலும் நமக்கு அது என்ன ஒரு எளிதான ஒரு வேலையாக இருக்கிறது. நாம அதை நமக்குள்ளதை நாம செய்து முடித்துக் கொள்ள வேண்டும். அதனால இந்த ஆவணங்களை எல்லாம் நாம சரி செய்து உள்ள விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த 1 கோடி வாக்காளர்கள் வெளி மாநிலத்திற்கு உள்ள வந்திருக்காங்கல்ல, இவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்க? கோவை, திருப்பூர், சென்னை, முக்கியமான நகரங்கள் இருக்கிறாங்க. இப்போ இங்க வரைக்கும் வந்துட்டாங்க, கடையில் கூட வந்துட்டாங்க. தெங்காசி எல்லா கிராமங்களும் ஏதாவது ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க, ஏதோ கட்டட வேலையில இருக்கிறாங்க, ஏதோ ரோட்டு வேலையில இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையில இருக்கிறாங்க. அவங்களாம் அங்கிருந்து ஓட்டு போடுறதுக்குன்னு நாங்க போவாங்க, வட மாநிலத்துக்கு போக மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் வைத்து ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 10,000 ஒரு ஓட்டு கிடைத்தாலே போதும், வெற்றியை தீர்மானிக்கிற முடிவுக்கு என்ன வந்துவிடும். அதைத்தான் என்ன செய்றாங்க, மனதில் வைத்துக் கொண்டு எந்த ஆவணம் இல்லை உள்ள வந்துருங்கோ, உங்களை சேர்த்துக்கிறேன் என்று ஒரு திட்டத்தில் இதை என்ன செய்றாங்க செய்வதற்காக என்ன செய்றாங்க வந்திருக்கிறாங்க. அதனால இதுல நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இரண்டாவது, இது திருப்பூர், கோவை, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை அங்கதான் அப்படின்னு சொல்லி நாம இருக்கக்கூடாது. நம்ம பக்கத்தே என்ன செய்வாங்க இருப்பாங்க, அவங்க வெளி மாநிலத்தை சார்ந்தவனா இருப்பான்.
அவங்க வந்து தொழில் செய்யறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கோ சம்பாதிக்க தடை இல்லை. அவன் தமிழ்நாட்டை சார்ந்த வாக்காளராக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு என்ன நாம தடையாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன ஃபார்ம் 7 ஒண்ணு இருக்கிறது. ஃபார்ம் 7, அந்த ஃபார்ம் 7 ஃபுல்லப் பண்ணி நாமளே என்ன செய்யலாம், இந்த பையன் வந்து பீகாருக்கு அவன் இந்த இடத்துல இருக்கிறான், இவனை சேர்க்க கூடாது என்று என்ன செய்யலாம், புகார் அளிக்கலாம். அது நேரடியாக அந்த அதிகாரிகிட்டே நம்ம என்ன செய்யலாம், அளிக்கலாம். அல்லது அது ஆன்லைன்ல நம்ம என்ன செய்யலாம். அல்ல எல்லாமே எப்போ கிட்டத்தட்ட இந்த அதாவது வந்து 12/12/2025 இருந்து 7/2/2026 இதை நம்ம என்ன செய்யணும், இவன் சேர்க்கக்கூடாது அவனை சேர்க்கக்கூடாது சொல்லி நம்ம என்ன செய்யணும், இது குறிப்பா கட்சிக்காரங்க இந்த வேலையை என்ன செய்யணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சுமை. இதுல அவங்க சுதாரித்து கொண்டு இந்த வேலையை செய்யலன்னு சொல்லி சொன்னா இருக்கிறவங்க போனவங்க எல்லாம் தமிழ்நாட்டு வாக்காளர் என்ன செய்வாங்க, தங்களை பதிவேற்றம் செய்து கொள்வார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கிறது. நாம் அதற்கு என்ன செய்யக்கூடாது, இடம் தந்து விடக்கூடாது. அதனால இந்த ஃபார்ம் 7 நாமளே என்ன செய்யலாம், ஃபுல்லப் பண்ணி கொடுக்கலாம். இவர் வந்து வெளிமாநிலத்தை சார்ந்தவர், இவர் வேலைக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாமளே என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இருக்கிற நகரங்கள், கிராமங்கள், ஊராட்சிகள், மற்ற பேரூராட்சிகள், நகராட்சி எல்லா இடங்களிலும் இவர்களை கண்காணித்து நாம் இந்த வேலையை நாம் செய்யணும். இப்படி செய்து இந்த SIR என்கிற சிறப்பு தீவிர தேர்தல் அதாவது வாக்காளர் திருத்தத்துல நம்ம என்ன செய்யணும், பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது வந்து சின்ன ஒரு அசகவசக கவனம் மட்டும் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்மளை வாக்காளர் பட்டியலிருந்து என்ன செய்வாங்க, எடுத்துருவாங்க. வாக்காளர் எடுத்துருவாங்க. அடுத்து கஜகால அடிச்சாலும் நம்ம வாக்காளர் பட்டியல் சேர்க்க முடியாது. அது வைத்துக் கொண்டுதான் நீங்க அடுத்து பாஸ்போர்ட் மற்றெல்லாம் என்ன செய்ய வேண்டிய போக முடியும். ஆதார சும்மா நடுரோட்ல வீசிட்டு போக வேண்டிய ஒரு ஆவணமா சொல்லிட்டான். எல்லா ஆவணத்தையும் அவன் தான் தர்றான். ஆனா அவனே என்ன சொல்லலான்னு சொன்னா, ஆதார் செல்லத்தக்கது அல்ல, இது அடையாள ஆவணம் அல்ல என்று அவனையும் சொல்றான். இப்போ பாஸ்போர்ட், இந்த ஓட்டர் ஐடி தான் இப்ப ஆவணமாக முக்கியமான ஆவணமாக இதை கவனத்துல கொள்றாங்க. அதுல சப்போர்ட்டிங், அதாவது நமக்கு ஆதரவான பாஸ்போர்ட்டுக்கு ஆதரவான ஆவணமாக இந்த ஓட்டர் ஐடி இருக்கிறதுனால இதுல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன், நாம இந்தியன், நாம தமிழன், இந்த மண்ணில் மைந்தன் என்பதை நிரூபிப்பதற்கு இதுதான் சான்றுகள். எனவே இதில் நாம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாபர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.